அனைவருக்கும் வணக்கம். ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி நரசிங்கபுரம் 7ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் கவிதை பேழை அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் பாடலை வழங்க உள்ளார்கள். அதற்கு முன் இந்த பாடலை எழுதியவர் ராஜமார்த்தாண்டம். இவர் இதழாளர், கவிதை திறனாளர் என பன்முக திறனை பெற்றவர். கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர். ராஜமார்த்தாண்டம் கவிதைகளுக்காக தமிழ் வளர்ச்சி துறையின் பரிசு பெற்றவர். சிறந்த தமிழ் கவிதைகளை தொங்குதர் வாழ்க்கை என்னும் நூல் தலைப்பில் நூலாக்கியுள்ளார். இப்போது இந்த பாடலை வழங்க உள்ளார்கள். ஊரின் வடகோடியில் அந்த மரம் 5 வயதில் பார்த்தபோது இப்படிதான் இருந்தது. 50ஐ தாண்டி இன்றும் அப்படியேதான். தாத்தாவின் தாத்தா காலத்தில் நட்டு வளர்த்த மரமாம் என் அப்பா சொல்ல கேட்டிருக்கிறேன். பச்சை காய்கள் நிறமாறி செங்காய் தோற்றம் கொண்டதுமே சிறுவர் மனங்களில் பரவசம் பொங்கும். பளபளக்கும் பச்சை இலைகளோடு கருநில கோலி குண்டுகளாய் நாவற் பழங்கள் கிளைகளில் தொங்கும். பார்க்கும் போதே நாவில் நீர் ஊறும். காக்கை, குருவி, மைனா, கிளிகள் இன்னும் பெயரறிய பறவைகளுடன் அணில்களும் காற்று முதித்திடும் சுட்ட பழங்களை கொடுக்க சிறுவர் கூட்டம் அறிந்தது. இது அக்கா வந்ததால் கையில் பெற்றுடன் ஓடி பழம் கொடுக்கும் தங்கச்சி. இரவில் மெல்லிய நில ஒளியில் படையெடுத்து வரும் பழந்தின்னின் வப்பால் கூட்டம். தோப்பு முழுக்கு பரவி கிடக்கும் மரத்தின் குளிர்ந்த நிழலிலே கிளியாந்தட்டின் சுவாரஸ்யம். புளிய நிழலுடன் அப்பா வருமுறை. நேற்று மதியம் நண்பர்களுடன் என் மகன் விளையாடியதும் அந்த மரத்தின் நீளே தானே. ஒரு வாழ் வாங்க மரம் நேற்று ஒரு பேய் காட்டில் வேரோடு சாய்ந்திருக்கிறார். விழுந்து முடியாதவமாய் இறந்து செல்கிறார்கள் ஊர் மக்கள். குஞ்சுகள் எனக்கு போக மனம் இல்லை என்றும் என் மனவெளியில் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் குன்றுகளின் நடுவே மாமலை போல.